தனுஷ் வந்து அவர் பேசுறதே ஒரு செயற்கையான பேச்சா இருக்கு. இமிட்டேட் பண்ணி பேசுறாரு. நல்ல வாயெல்லாம் அப்படி கோணையா வச்சுக்கிட்டு அவங்க மாமனாரை காப்பி பண்ணி பேசுறாரு. அவரை வந்து தூண்டி விட்ட. நான் கேட்கிறேன், இத்தனை நாள் இத்தனை வருஷம் யாராவது நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கலாமா சொல்லுங்க. ரஜினிகாந்த் வந்து ஓடிட்டாரே சார், அதெல்லாம் கிடையாது. அதான் சொல்றேன்ல, விதியோடு மோதலாம், விஜயோட மோத முடியாது. புரியுதுங்களா? விதியோடு மோது, விஜய் அண்ணாவோட மோதவே முடியாது. ஏன்னா மக்கள் சப்போர்ட் அவருக்கு தாங்க இருக்கு. நீங்க வந்து அவரை பார்த்துக்கிட்டு நான் அவரை மாதிரியே ஆகலாம். நீங்க ஒரு டைலாக் ஒன்று பேசியிருக்காரு. நானே கொஞ்ச நேரத்தில் பரவாயில்லையே நல்லா இருக்கே டைலாக்னு பார்த்தா அது யாரும் இங்கிலீஷ்காரர் பேசி வச்சிருக்கிற டைலாக். ஏற்கனவே அவர் ஒரு மீடியால சொன்னாரு, நானே உட்கார்ந்து நைட்ல எந்த படத்தை பார்த்து காப்பி அடிக்கலாம் சொல்லி நான் இங்கிலீஷ் மூவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. மூவியை தான் காப்பி அடிக்கிறாருன்னு பார்த்தா டைலாகே காப்பி அடிக்கிறவரு, இதுலயே போய் சொல்றவரு எப்படிங்க அரசியல்ல வர முடியும்? மக்கள் பார்க்கலையா? ஜனநாயக நாட்டுல எல்லாரும் மக்கள் கடமை ஆற்ற, மக்கள் பணி ஆற்ற வரலாம், வர வேண்டாம் சொல்ல. இத்தனை நாள் நீங்க எங்க போனீங்க? கோமால இருந்தீங்களா? தூங்கிட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணி அப்பெல்லாம் தெரியல உங்களுக்கு மக்களுடைய கஷ்டம் என்னன்னு. தளபதி வந்துட்டாரு. அவருக்கு இருக்கு. இத பாருங்களேன், இவரு வெறும் சிஎம்ங்கிறத விட வரலாறுங்க. இந்த வரலாறு வந்து எந்த மனுஷனும் இது மாதிரி ஒரு வரலாறு பிறந்து கூட வர முடியாது, எழுதவே முடியாது. இது வந்து சரித்திரம் சொல்ற வரலாறு. என் குழந்தையோட குழந்தைன்னு சரித்திரம் சொல்லும். இவருடைய சரித்திரத்தை யோசிச்சு அதிசய மனிதன் ஒரு பட்டியல் எடுத்தா அதுல இவர் தான் வருவார். அதிசய மனிதன் ஒரு பட்டியல் எடுத்தா அதுல தளபதி தான் வருவார். புரியுதுங்களா?